Today headlines. வடக்கை நோக்கி நகரும் காற்றழுத்தம் தீவிரமடையும் காற்றின் வேகம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டக்ளஸ் தேவானந்தா பிணையில் செல்ல அனுமதி. கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம். ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு அண்மிக்கும் வாய்ப்புள்ளது. இது யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வலுக்குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக 116 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதன் வளிவலய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது. காற்று வேகமாக வீச தொடங்கியுள்ளது. ஆகவே அடுத்து வரும் 48 மணித்தியாலங்களுக்கு கிழக்கு மாகாணத்துக்கும் 72 மணித்தியாலங்கள் வடக்கு மாகாணத்துக்கும் முக்கியமானவை. எனவே கனமழை வேகமாக காற்று வீசும் தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பஹா நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு மத்தேகொட கிரிகம்பமுனுவ பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக மத்தேகொட போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் ஹொரணையைச் சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 17 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்கச் சென்ற உரிமையாளர் தீக்காயங்களுடன் ஹோமாகம அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 26 இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயிலிருந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது. புதிய கல்வி சீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குவதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார்.